வாழ்க இசையுடன் வாழ்க நிறைவுடன் சும்மா இருக்கும் தவம். தவம் என்றால் ஏதோ குறிப்பிட்ட ஒன்றை செய்வதல்ல, எதுவும் செய்யாமல் இருப்பது. தவம் என்பது நமக்கு இயல்பாக அமைவது. நாம எதையோ செய்து தவத்தை அடைவதல்ல. சிறிது நேரம் எதையும் செய்யாமல் இருக்கப் போகிறோம். செய்வது என்றால் வெளிப்படையாக இல்லாமல் அகத்திலும் மனதாலும் எதையும் நாமாக எதையும் நினைக்காமல் தானாக ஏதேனும் வந்தாலும் அவற்றை வெறுமனே கவனிக்கிறோம், அவ்வளவுதான். அதை தவிர வேற எதுவுமே செய்ய போறதில்ல. என்ன எண்ணங்கள் வந்தாலும் அவற்றை கண்டுகொள்ளாமல் அவற்றில் விருப்பையோ அல்லது வெறுப்பையோ காட்டாமல் அது தொடர வேண்டும் என்றோ அல்லது அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றோ என்ற எந்த எண்ணமும் நாம எதையும் எண்ணாமல் வெறுமனே ஒரு பார்வையாளராக இருக்கப் போகிறோம். எண்ணங்களின் நெரிசலிலிருந்து விடுபட வெறுமனே கவனிக்கிறோம். நாம் அதை கண்டுகொள்ளும் பொழுது அந்த நெரிசல் மிகவும் அதிகரிக்கும். ஆகவே அதற்கு எந்த முக்கியத்துவமும் தராமல் அதை கண்டுகொள்ளாமல் வெறுமனே ஒரு பார்வையாளராக இருக்கிறோம். இந்த எண்ணம் வேண்டும் என்றோ இது தேவையில்லை என்றோ எதையும் நிராகரிக்காமல், எதையும் வரவேற்காமல், எதற்கும் விமர்சனம் செய்யாமல் வெறுமனே சும்மா இருக்கிறோம். நாம் நம்முடன் மட்டுமே இருப்பது தவம். தன்
வசமாக, அதாவது தன் வயமாக இருக்கின்றோம். வெறுமனே பார்வையாளராக இருக்கிறோம். நிகழ்கணத்தில் இருக்கிறோம். இங்கே, இப்போது, இப்படி இருக்கிறோம். இதுவரை இப்படி ஒரு அனுபவம் நமக்கு இல்லாமையால், ஒருவேளை தூங்குவதாக உணர்ந்தாலோ, தூக்கம் வருவது போல உணர்ந்தாலோ, அல்லது எண்ண நெரிசல்கள் அதிகரித்தாலோ, மூச்சை கவனிக்கலாம். எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும்பொழுது, அந்த மூச்சை கவனிப்பதையும் விட்டுவிடலாம். ஏனென்றால், அந்த எண்ணத்தை கவனிக்கும்பொழுது, நாம சும்மா இருக்கிறோம் என்கின்ற அந்த நிலையிலிருந்து வழிவிடக்கூடும். இன்று முதல் அனுபவம் என்பதால், அதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள, அந்த மூச்சு இயல்பான மூச்சு நாமாக இழுக்கல, விடல. நம் முயற்சியின்றி இயல்பாக, இயற்கையாக உள்ளே போகிற மூச்சையும், வெளியே வர மூச்சையும் வெறுமனே கவனிக்கிறோம். சும்மா கவனிக்கிறோம். இந்த கவனிப்பதையும் ஒரு வேலையாக எடுத்துக்கொள்ளாமல், பார்வையாளர்களாக எதையும் நாம் செய்யவில்லை. இன்று இன்றைய தவத்தில சும்மா இருக்கிறோம். மூச்சு அல்லது எண்ணம். எண்ணம் என்பது நாமாக எண்ணாமல், தானாக நம் முயற்சியின்றி வரக்கூடிய அந்த எண்ணத்துக்கும், மூச்சுக்கும் ஒரு காவலாக இருக்கிறோம். பார்வையாளராக இருக்கிறோம். தலை, கழுத்து, மார்பு, முதுகுத்தண்டு செங்குத்தாக, அதே சமயம் உடல் முழுவதும் தளர்வாக, இரு கைகளையும் சேர்த்து வைத்து, கண்களை மூடி சும்மா இருக்கிறோம். வாழ்க இசையுடன்
இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றன்று வருமோ? இந்த சும்மா இருக்கும் திறம் என்பது மிகவும் உயர்ந்த ஒரு தவங்களிலேயே உயர்ந்த தவம். வாழ்க இசையுடன், வாழ்க நிறைவுடன். ஒன்றையும் நினையாமல் எண்ணத்தில் எண்ணமாக இருக்கிறோம். இந்த ஆழ்ந்த அமைதியில பெற்றோரை, நம் வாழ்க்கையில் எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவங்கள், ஒழுக்க பழக்கங்களில், அன்றாட வாழ்க்கை அனுபவங்களில் வழிகாட்டுவோரை வணங்கி நமது பிறப்பு உரிமைகளை காத்து கொண்டிருக்கின்ற ஓராட்சி முதல் உலக நாடுகள் வரை இருக்கின்ற அனைத்து அரசுகளையும், எங்கும் இறைந்து எல்லாமாகவும் தோன்றி இயங்கி ஒடுங்கிக் கொண்டிருக்கும் நம்மிலும் இருக்கின்ற அனைத்து இயக்க ஒருங்கிணைப்பு பேராற்றலையும் வணங்குகிறோம். எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, அமைதியாய் வாழ்க, விடுதலை பெறுக. வாழ்க்கை துணைவர் வாழ்க இசையுடன். மக்கள் செல்வங்கள் வாழ்க இசையுடன். எவரையும் வெறுமனே உறவு முறையை குறிப்பிடாமல், அவர்களிடம் இருக்கின்ற நம்முடைய கருத்து வேறுபாடுகளை எதையும் நினைவுபடுத்திக் கொள்ளாமல் வெறுமனே அவர்கள் உருவத்தை நினைக்கிறோம். வாழ்க இசையுடன் என்று அகம்கனிந்து வாழ்த்துகிறோம். இந்த ஆழ்ந்த மன அலை சுழலில் நாம் வாழ்த்துகிற வாழ்த்துக்கள் உரிய ஒளியை அடைந்து மீண்டும் அது நம்மிடமே திரும்பி வந்து நம்மிடையே ஒரு உறவு பாலத்தை வலுப்படுத்தும். எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும். நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், தொழில்துறையிலே நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களில் காலை முதல் இரவு வரை எல்லோரையும் தொடர்பிலும் வரக்கூடிய எல்லோரையும் நம் வாழ்க்கை வளங்களில் இணைந்துள்ள தண்ணீர், உணவு, காற்று, மின்சாரம், தொலைத்தொடர்பு, போக்குவரத்து, இணையம், இன்னும் விரல் விட்டு எண்ண முடியாத எல்லா நுகர்வுகளிலும் இருக்கக்கூடியவருடைய வணங்குகிறோம். வாழ்க இசையுடன் என்று அகங்கணிந்து வாழ்த்துகிறோம். படித்து கொண்டிருப்போர், பருவம் வந்து மனம் கொள்ள வழியில்லாதோர், மனமாகி மகப்பேரண்டி வருந்துவோர், ஆதரவற்ற முதியோர், அனாதை சிறுவர்கள், தடம் மாறுவோர், தடுமாறுவோர், தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருப்போர், வன்முறையாளர்கள், கருத்து வேறுபாடு உடையவர்கள் அனைவரும் மனம் திருந்தி வாழ்க இசையுடன், வாழ்க இசையுடன். எல்லோரும் இன்புற்று வாழ்க, அமைதியாய் வாழ்க, விடுதலை பெறுக. வேளாண்மை செழிக்கட்டும், தொழில் வளம் பெருகட்டும், நாட்டில் நிர்வாகம் சீரடையட்டும். ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிக, மாறி அளவாய் வழிக, மக்கள் வளமாய் வாழ்க. இந்த தவம் ஏதோ நாம் கண்டுபிடித்து செய்கின்ற தவம் அல்ல. இது எல்லாமே நமக்கு முன்னரே நாம் ஆறறிவு என்று நினைத்து கொண்டு நாம் இந்த உலகை எப்படி வாழ்ந்துகிறோம், வாழ்க்கை என்ன நமக்கு தெரியும். நம்மை விட அறிவில் குறைந்த ஓரறிவே இருக்கின்ற புழு செய்கின்றது இந்த தவம். அந்த புழு செய்கின்ற தவத்தில்தான்
அந்த புழுவ பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு அருவருப்பா இருக்கோ, அதை நம்ம எவ்வளோ முகம் சுளிக்கிறோம். அது தன்னைச் சுற்றி ஒரு கூட்டைக் கட்டிக்கொண்டு தவம் இருந்துதான் அழகிய வண்ணத்துப் பூச்சியாக மாறுகிறது. அதே போல அதே போல ராஜாளி என்கின்ற பறவை, பறவைகளுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடியது. ஒரே ஒரு முயற்சியில் தன்னுடைய இரையை வந்து கொத்தி எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது. எவ்வளவு பல மைல் தூரத்தில் வானத்தில் பறந்து கொண்டு இருக்கும்போது, அந்த ஆற்றல் எப்பொழுது கிடைக்கிறது என்றால், ஒரு 30 ஆண்டு கழித்து அது பருந்தாக இருக்கும் பொழுது, 30 ஆண்டு ஆன உடனே அதனுடைய அலகுகள்லாம் நன்றாக முதிர்ச்சி அடைந்துவிடும். சில பேர் பார்த்தோம்னா, இந்த வயதானவர்கள் நகத்த வெட்டாம அப்படியே விட்டுருவாங்க. அது முத்தி, 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 முத்தி அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனையில ஏதோ ஒரு அடிபட்டு கட் பண்ணணும்னா, கட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த மாதிரி அதனுடைய அலகு மாறி, அந்த அலகை அது ஒரு பாறையில குத்தி, 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 குத்தி அதை மொத்தம் அது எவ்வளவு வலியையும் தாங்கிக் கொண்டு அதை குத்தி அதை எல்லாம் எடுத்து விட்டுட்டு, புதுசா மறுபடியும் மறுஜென்மம் எடுக்குங்க. அதுதான் ராஜாளி பறவை. அதற்கு பிறகு அது 30 ஆண்டுகள் உயிர் வாழ்கிறது. அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது எந்த இரையும் எடுக்காது, எந்த முயற்சியும் இல்லாம எதுவும் இல்லாம அப்படியே தவம். இதுதாங்க சும்மா இருக்கும் தவம். இப்ப நம்ம இந்த தவத்தின் மூலியமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தேவையில்லாமல் நம்முடைய எண்ணங்கள் இயல்பு வாழ்க்கையில ஏன் நம்ம நினைச்சது மாரி நடக்கல அப்படின்னா, நடக்கக்கூடியது நம்ம நினைக்கக்கூடிய ஆற்றல் இல்ல. அந்த ஆற்றல் இருக்குது. அத பயன்படுத்தாம இருக்கிறோம். ஏன்னா, அது வந்து ஓர்மையோட இல்லாம சிதறி இருப்பதனால கவனங்கள். நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா, அந்த வேலையில மட்டும் கவனம் இல்லாம, வேற எதுவும் வந்துட்டு போயிட்டுருக்கும். நம்ம தேவையில்லாம நம்ம யார்கிட்டயோ மனதால தொடர்பு கொண்டு இருப்போம். அதிலிருந்து விடுபடும்போது தான் இந்த சும்மா இருக்கக்கூடிய தவத்தினுடைய பலன் நமக்கு அபரிமிதமாக கிடைக்கும். இப்ப உட்கார்ந்துட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம். இப்போ ரிலாக்ஸா திரும்பி நெனச்சு பாருங்க. என்னெல்லாம் நமக்கு எண்ணங்கள் வந்தது. நம்ம சும்மா இருக்கணும்னு தானே உட்கார்ந்தோம். ஏன் இந்த எண்ணங்கள் வந்தது? அந்த எண்ணங்கள் நமக்கு தேவதானா? தேவையில்லாத ஏன் வந்தது? நாம சும்மா இருக்கணும்னு நெனைக்கும்போது நம்ம மீதி எப்படி வந்தது? என்றால், நாம ஏற்கனவே எதை ஒன்று வெறுத்தோமோ, அல்லது எதை ஒன்று மிகவும் விரும்பினோமோ, அதுதான் இப்போ எண்ணங்களாக வந்திருக்கும். தேவை இருக்கோ இல்லையோ அது பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு அதை நம்ம கண்டுகொள்ளாம இருக்கும்பொழுது, அந்த எண்ணங்கள் மறைந்து விடும். அந்த எண்ணமற்ற நிலைக்கு நம்மால போக முடியும். அந்த எண்ணமற்ற நிலையில தான் நம்ம அடுத்து என்ன செய்யணுமோ, அதுக்கான எண்ணம் நமக்கு உதிக்கும். அந்த எண்ணுகிற எண்ணமும் செயல்பாட்டுக்கு கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றதா இருக்கும். அந்த எண்ணம் தான் நமக்கு வருமே. அப்போ நடக்கக்கூடியதெல்லாம், நினைக்கக்கூடியதெல்லாம் நடக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். ஆகவே, எப்பொருளை, எச்செயலை, எவ்வுயிரை, எத்தன்மையை ஒருவர் அடிக்கடி நினைந்தால், எப்படி நினைந்தால்? இந்த மாரி சும்மா இருந்துட்டு, அந்த ஆழ் மனதுல அந்த ஆழ் மன அலைச்சுழல்ல இருந்தால், நினைத்தால், அப்பொருளின் தன்மையதால் நினைப்போர் ஆற்றல் உரலிலும், அறிவிலும் மாற்றம் காணும். தப்பாது இப்பெருமை இயல்போக்க நியதியாகும். ஆகவே எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே எண்ணி முடிப்போம். வாழ்க இசைவுடன் கைகளை லேசாக உரசிக்கொண்டு, இரு கைகளையும் தலைக்கு மேல சேர்த்து அப்படியே காதை ஒட்டி நேரா கையில எடுத்து சேர்த்து வைங்க. பக்கவாட்டுல மெதுவா விட்டுட்டு, இப்ப இரு கைகளையும் தேய்த்து கண்கள் மீது ஒற்றினும்போது கண்ணு மேல பட வேணாம். பட்டும் படாம கிட்ட கொண்டு போங்க. அது கிட்ட கொண்டு போகும்போது அந்த கண்ணுக்கும், உங்க கைக்கும் ஒரு தொடர்பு கிடைக்குதான்னு பாருங்க. அப்படியே கீழ கீழ தாடையில இருந்து அப்படியே மேல
உரசுற மாரி, அதாவது முகத்துல வருடுற மாரி போனோம். ஆனா முகத்துல கை படக்கூடாது. கைக்கும் உங்க முகத்துக்கும் ஒரு நூலிழை தான் வித்தியாசம் இருக்கணும். அப்படியே உங்க தலைக்கு மேல கொண்டு போங்க. தலைமுடி அப்படியே பட்டும் படாம, அப்படியே உங்க தலைக்கும், உங்க கைக்கும் ஒரு உணர்வு, ஒரு தொடர்பு கிடைக்குதான்னு பாருங்க. அப்படியே உங்க தோள் எதையுமே தொடாம அப்படியே ஒரு நூலிழை இடைவெளி விட்டு அப்படியே உங்க தோள்கள், முழங்கைகள், அப்படியே மணிக்கட்டு, உள்ளங்கைகள், அப்படியே மார்பு, அடிவயிறு, பின்னாடி முதுகு, அப்படியே தொடைகள், அப்படியே மேல போற டச் பண்ற மாரி போங்க. ஆனா டச் பண்ணாம அப்படியே கீழ கொண்டு போங்க. அப்படியே பாதம் வரைக்கும் போங்க. கைகளை தேய்த்து, மார்புக்கு நேரா அப்படியே 2 கையும் ஒண்ணோடு ஒண்ணு பாக்குற மாரி வைங்க. வச்சுட்டு 2 கைகளுக்கு இடையிலேயே உங்க நினைவு இருக்கட்டும். இப்போ கவனிங்க. கண்களை திறக்க வேண்டாம். மூச்சை உள்ளுக்கு இழுத்துக்கொண்டே உங்க கைகள அப்படியே வெளிய கொண்டு வாங்க. 2 கைகளுக்கும் இடையில இடைவெளி அதிகரிங்க. அப்படி வரும்போது மூச்ச இழுத்துட்டே வாங்க. இப்ப 2 கையும் சந்திக்கிற மாரி கிட்ட கொண்டு வாங்க. அப்படி வரும்போது என்ன உணர்றீங்கன்னு பாருங்க. கிட்ட கை கொண்டு வர மாரி வர்றீங்க. கிட்ட வந்துட்டு டச் பண்ணல. டச் பண்ற கிட்ட வந்துட்டீங்க. இப்ப உடனே மறுபடியும் வெளிய விலகிடுங்க. இப்ப விலகி வரும்போது மூச்ச இழுக்கிறோம். உள்ள வரும்போது அங் அப்படியே நிதானமா இசைவா சொல்லுங்க. சொல்லிட்டு அப்படியே கை கிட்ட கொண்டு வரீங்க. அந்த மூச்சு முடிஞ்சுது. ஹங்ன்னு சொல்லி முடிச்சுட்டீங்க. கை பட்டும் படாம கிட்ட வந்துட்டு மறுபடியும் வெளிய வந்துருங்க. மூச்ச இழுத்துக்கிட்டே வாங்க மூக்குல. இந்த வெளிய போற தூரத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிங்க. அப்படி அதிகரிக்கும்போது 2 கைக்கு இடையில தொடர்பு கிடைச்சா போணும் வெளிய. இல்லன்னா உள்ள வந்துருங்க. தொடர்பு கிடைக்கிற வரைக்கும் வெளிய போயிட்டே இருக்கலாம். அந்த தொடர்ப கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு பாருங்க. இப்ப அப்படியே உள்ள வாங்க. அங் கிட்ட வந்து உடனே மறுபடியும் வெளிய. இந்த அசைவ கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இப்ப மூச்ச இழுக்கிறது, சொல்றதெல்லாம் விட்டுடுங்க. வெறுமனே கைய உள்ளுக்கும், வெளியும், உள்ள, வெளிய, உள்ள, வெளிய அப்படி அசைச்சு பாருங்க. அப்படி அசைக்கும்போது 2 கைகளையும் கிட்ட கொண்டு வந்து நிறுத்துங்க. டச் பண்ணாத. அப்படியே கொஞ்சம் தொலைவா வெளிய வாங்க. வெளிய வாங்க. வெளிய வாங்க. 2 கைக்கு தொடர்பு கிடைச்சா வந்துகிட்டே இருங்க. எவ்வளோ தூரம் வருதோ பாருங்க. வந்துட்டு அந்த தொடர்பு கிடைக்கலன்னும்போது உடனே வந்துருங்க உள்ள. உள்ள வந்துட்டு அப்ப உள்ள வரும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த கைக்கு தொடர்பு கிடைச்ச உடனே உள்ள கிட்ட வாங்க, கிட்ட வாங்க, கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. கிட்ட வந்து அப்படியே பட்டும் படாம அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்துங்க. உங்க மார்புக்கு நேரா 2 கைகளும், உள்ளங்கைகளும் ஒண்ணோட ஒண்ணு பாக்குற மாரி நிறுத்துங்க. அப்படியே கவனிங்க 2 கைக்கு இடையில. வாழ்க்கை இசையுடன் கண்கள் மீது ஒற்றி கைகளை எடுத்து முதல்ல நம்ம கையில நம்ம உருவத்த பார்க்குறோம். வாழ்கிறேன் இசையுடன், வாழ்கிறேன் நிறைவுடன். இன்று புதிதாய் பிறந்துள்ளேன். என்னை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நாள்தோறும் நாள்தோறும் எல்லா வகையிலும் முன்னேறிக் கொண்டிருக்கிறேன். என்னை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாம் ஐயா.